ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். இன்னைக்கு வீடியோவில் 2 விதமான ரெசிபி பார்க்க போகிறோம். பொதுவாக நான்வெஜ்ஜில் தான் சுக்கா பண்ணியிருப்போம். இன்னைக்கு இந்த ரெசிப்பியில் மஷ்ரூமை வச்சு சுக்கா பண்ண போகிறோம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 400 கிராம் காளான் வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கிறேங்க. இந்த சுக்காவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்மால் சைஸ் பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ. இதை நல்லா நுணுக்கிக்கிறங்க, கல்லுலையாச்சும் இல்லாட்டினா அம்மியில் கூட. அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்மால் சைஸ் பட்டை, கல்பாசி, ஒரு ஏலக்காயை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சுக்காக்கு நார்மலாக நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் அடுத்து இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அந்த ஆயிலில் நல்லா மசிய வேக விடுங்க. அப்போ தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஓரளவு வேகவும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் என்னோட புது புது வீடியோ உங்களை சேரும். அடுத்து இது கூட ஜீரகம், மிளகு, பட்டை இதை நுணுக்கி ஆயிலில் சேர்த்து நல்லா ஆயிலில் வதக்கி விடுங்க. அது வதங்கினதும் அடுத்து காளானை சேர்த்துக்கலாம். 400 கிராம் காளான். ஃபஸ்ட்டு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வதங்க காளான் சுருங்கி நம்மளுக்கு கிரேவி கம்மியாயிரும். இந்த கிரேவி ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சிருங்க. மூடி வைக்கிறதுனால இந்த காளான் உள்ள தண்ணி பிரிஞ்சு நல்லா வேக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக இந்த தண்ணி பிரிஞ்சும் ஆயிலும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு வாசனையாகவும் இருக்குது. அடுத்து இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு காரம் சேர்த்துக்கிறேங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்துட்டு நல்லா சுருள கிண்டி விடுங்க. கிண்டி விட அந்த ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த சுக்காவின் கலரும் சேஞ்ச் ஆகும். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. அந்த காளான மசாலா கூட மிக்ஸ் ஆகிற வரை. அடுத்து இது கூட 75 ml தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக விடுங்க. அடுப்பை மீடியமாக வச்சுக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக அந்த ஆயில்லாம் பிரிஞ்சு காளான் வெந்து நம்மளுக்கு ஓரளவு அந்த தண்ணினா வத்திருச்சு. இந்த மாதிரி கிரேவியே வேணும்னாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நல்லா ட்ரையாக நல்லா கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு நல்ல டேஸ்டான சூப்பரான மஷ்ரூம் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர். அடுத்த ரெசிபி பார்க்கலாம் வாங்க. கிராமத்து ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கம்மா கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது நல்ல கறி டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இதை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நறுக்குனதும் தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருத்துரும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடலாம். அடுத்து 4 காய்ந்த மிளகா சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இல்லட்டினா பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இது வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த ஆயிலில் வதங்கினதுக்கு அப்புறம் நறுக்கி வச்சிருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேங்க. கத்திரிக்காயை சேர்த்துட்டு அந்த ஆயில்லையே ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும்.
ஆயிலில் எந்த அளவு வதங்குதோ அந்த அளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் கிடைக்கலன்னா வரி கத்திரிக்காயோட எடுத்துக்கிறேங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்லாயிருக்கும். நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஆயில்லையே ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதை மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. கத்திரிக்காய் வேகும்போது அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு இதை நல்லா வாசனை வர வறுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி வறுத்து அரைக்கிறனால வேகமாகவே அரைப்பட்டும், அதே சமயம் நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்லா வறுபட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேங்க. அடுத்து வேக வச்சிருந்த கத்திரிக்காய் வெந்துருச்சு. பாருங்க, சூப்பராக கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலேயே வேக ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளோட ஆப்ஷனல் தான். நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாவே சேர்த்துருக்கோம். நல்ல காரமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேங்க. பாதி அந்த கத்திரிக்காய் அந்த ஆயிலே வெந்துருச்சு. இப்போ அந்த மசாலா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கமகமன்னு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. கையில் அமுக்கும் போது அழுந்தணும், அந்த அளவு வெந்தால் போதும். ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது. சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் கிராமங்களில் செய்வாங்க. இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம், அதையும் இந்த டைமில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சுருள நல்லா அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கத்திரிக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். கமகமன்னு வாசனையான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.